Hello everyone, welcome to Aptitude Tricks by Deepika. இந்த சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ட்ரெயின்ஸோட லெசன் 4. சோ இந்த வீடியோவோட இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இந்த வீடியோட பேஸ் வந்து லெசன் 3ல இருக்கு. சோ லெசன் 3 ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Two trains 200 meter and 150 meter long are running on a parallel side at a rate of 60 km per hour. அதாவது ரெண்டு ட்ரெயின், ஒரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் 200 மீட்டர், இன்னொரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் 150 மீட்டர். ரெண்டுமே ஓடிட்டே இருக்கு, ரன்னிங் ட்ரெயின் தான் ரெண்டுமே. ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 60 km per hour and இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 45 km per hour. ரெஸ்பெக்டிவ்லி இந்த ஆப்போசிட் டைரக்ஷன், ரெண்டு ட்ரெயினுமே எதுல போகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் கேட்டிருக்காங்க. சோ ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். சேம் டைரக்ஷன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஹிண்ட். சோ போன வீடியோல இந்த ஹிண்ட் கொடுத்திருக்கேன். சோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, distance equal to speed into time. Dawning equal to section 10 இருக்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ்ன்றது ரெண்டுமே ரன்னிங் ட்ரெயின். சோ அப்ப இதோட டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 200 plus 150 equal to ஸ்பீடையும் ஆட் பண்ணணும் because opposite direction. 60 plus 45 into t. 350 is equal to 105. இந்த 350ன்றது மீட்டர்ல இருக்கு, இந்த 105ன்றது கிலோமீட்டர் பெர் ஹார்ல இருக்கு. சோ நான் அத மீட்டர் பெர் செகண்டா சேஞ்ச் பண்றதுக்கு 5/18 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ 105 into 5/18 into t. சோ இது அப்படியே இந்த சைடு ரெசிப்ரோக்கலா கொண்டு வந்துட்டேன். 350 into 18 divided by 105 into 5. So 1 times 70 and 35, 21, 3 times 5, 1 times 6. So 30 seconds அப்படின்றது நம்மளுடைய required answer. So I'll repeat. அதாவது ரெண்டு ட்ரெயின், ரெண்டு மூவிங் ஆப்ஜெக்டா இருக்கணும். ரெண்டு மூவிங் ஆப்ஜெக்ட் சேம் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அதோடைய டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சேம் டைரக்ஷன் தான். ஆப்போசிட் டைரக்ஷன்னா டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். இதே இது ஒரு மேன், ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங், வாக்கிங் ஹியூமன் பீயிங் இல்ல ஒரு ஜாகர் அப்படின்னா சோ அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்காது. சோ அந்த டிஸ்டன்ஸ்ன்றது ட்ரெயினோட டிஸ்டன்ஸை மட்டும் தான் எடுத்துப்போம். ஆனா ரெண்டு ட்ரெயின் அப்படின்னும் போது அந்த ரெண்டு ட்ரெயினுக்குமே டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ ரெண்டுத்தையும் அதே போல ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா d is equal to speed into time. அதாவது distance equal to speed into time. So distance ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ், செகண்ட் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க 200 150 equal to speed ஆட் பண்றேன் 60 plus 45 into t. சோ இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹார்ல இருக்கு, இது வந்து மீட்டர்ல இருக்கு. சோ இத வந்து நான் மீட்டர் பெர் செகண்டா சேஞ்ச் பண்றதுக்காக 5/18 னால மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி எனக்கு 30 செகண்ட்ஸ் னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். சோ 30 செகண்ட்ஸ் தான் டைம் டேக்கன். சோ இதுதான் நம்மளுடைய ரெக்வயர்ட் ஆன்சர். ஓகே, இது நம்மளுடைய நெக்ஸ்ட் சம். ஒரு ட்ரெயின் வந்து 150 மீட்டர் லாங், அது வந்து 5 km per hour அப்படின்ற ஸ்பீட்ல ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு மேனை கிராஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன். அந்த ட்ரெயின் வந்து 10 செகண்ட்ல கிராஸ் ஆயிடுது அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டுமே சேம் டைரக்ஷன் அப்படின்றதுனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸ்பீட. அண்ட் ஒரு மேன் அண்ட் ஒரு ட்ரெயின் அப்படின்றதுனால டிஸ்டன்ஸ்ல எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும். சோ இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, t is equal to s into t. Distance என்னது 125 is equal to speed. ட்ரெயினோட ஸ்பீட் என்ன எனக்கு தெரியாது, அதனால நான் கண்டுபிடிக்கணும். சோ நான் அதை x ன்னு வெச்சுக்கிறேன். மைனஸ் அந்த மேனோட ஸ்பீட் 5 into இது கிலோமீட்டர் பெர் ஹார்ல இருக்கு, மீதி எல்லாம் மீட்டர்ஸ் அண்ட் செகண்ட்ஸ்ல இருக்கிறதுனால நான் இதையும் மீட்டர் பெர் செகண்டா கன்வர்ட் பண்ணிடுறேன். into டைம் என்னது 10. சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 125 into 18 divided by 5 into 10. 1 times 25, 2 times 5, 1 times 9 is equal to x minus 5. Multiply பண்ணா 45 is equal to x minus 5.
-5 இங்கிட்டு வந்துச்சுன்னா +5 is equal to x. So 45 plus 5 50 is equal to x. அப்ப ஸ்பீட் என்னது 50 மீட்டர் per second. இதுதான் நம்மளுடைய required answer. So இன்னொரு தடவை சொல்றேன், ஒரு ட்ரெயின் வந்து 125 மீட்டர் லாங். அது வந்து ஒரு மேன் வந்து ஓடிட்டே இருக்காரு, அவரோட ஸ்பீட் வந்து 5 km/h. ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன்ல போறாங்க. அந்த ட்ரெயின் வந்து 10 செகண்ட்ஸ்ல அந்த மேனை கிராஸ் பண்ணிடுது அப்படின்னா ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரிஞ்சது என்ன ஃபார்முலா? d is equal to speed into time. So distance என்னது 125 அப்படியே இருக்கும். So speed of the train எனக்கு தெரியாது, so நான் அதை x ன்னு வெச்சுக்கிறேன், minus speed of the man, ஏனா சேம் டைரக்ஷன், so subtract பண்றேன், -5 into 5/18. ஏனா அந்த 5ன்றது மட்டும் km/h ல இருக்கு, மிச்சது எல்லாமே மீட்டர் அண்ட் செகண்ட்ஸ்ல இருக்குதுனால into 5/18. டைம் என்னது 10, so into 10. so இதெல்லாத்தையும் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு சால்வ் பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது 50 கிடைக்கும். so இது வந்து ஸ்பீட்ன்றதுனால மீட்டர் per second. இதுதான் நம்மளுடைய required answer. இது நம்மளுடைய next sum. Two train of equal length are running on a parallel line in the same direction. அதாவது ரெண்டு ட்ரெயின் இருக்கு, ரெண்டு ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல parallel போயிட்டே இருக்கு. ஒரு ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 46 km/h and இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 36 km/h. Fast train passes a slower train in 36 seconds. அது ஒண்ணுமே இல்ல, டைம் தான் 36 seconds. சோ அதுதான் நம்மள குழப்பறதுக்காக இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஃபாஸ்ட் ட்ரெயின் தான் ஸ்லோவர் ட்ரெயினை பாஸ் பண்ணும், மெதுவா போற ட்ரெயின் வேகமா வந்து தான் முந்தும். சோ அதுதான் இங்க கான்செப்ட், அதுதான் நமக்கு ட்விஸ்டிங்கா கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல குழப்பறதுக்காக. சோ ஃபாஸ்ட் ட்ரெயின் passes a slower train in 36 seconds. Find the length of each train. நமக்கு இருக்கிற ஒரே ஹிண்ட் என்ன, ரெண்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸும் சேம். அவ்வளவுதான், இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி தான் ஃபார்முலா என்னது நமக்கு தெரிஞ்சது, distance equal to speed into time. ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும், சேம் டைரக்ஷன். சோ சேம் டைரக்ஷன் போது என்ன பண்ணுவோம், நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆனா ட்ரெயினோட ஸ்பீட் ஏனா இந்த டிஸ்டன்ஸையும் இந்த டிஸ்டன்ஸையும், அதாவது ஒரு ட்ரெயின் இங்க இருக்கு, இன்னொரு ட்ரெயின் இங்க இருக்கு, ஓகேவா? அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணணும்னா இந்த இடத்தையும் தாண்டணும், பிளஸ் இந்த முழு நீளமும் கிராஸ் ஆகணும். சோ ஆட் தான் பண்ணுவோம் இந்த இடத்துல. கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸ்பீடு தான் சப்ட்ராக்டா ஆடான்றது கான்ஸ்டன்டா ஹிண்ட் வச்சிருக்கணும். அதே ஆனா டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கான்செப்ட் வச்சு தான் புரிஞ்சிருக்கணும். அதாவது இது ஒரு டிஸ்டன்ஸ், இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 46 ன்னு வெச்சுக்கோங்க, இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் ஒரு 10 இது 20 ன்னு வெச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. சோ இந்த 10 வந்து இந்த 20யும் கிராஸ் பண்ணிருக்கணும், பிளஸ் இந்த 10ம் கிராஸ் ஆயிருக்கணும். சோ அப்ப டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், ஆட் ஆகும். சோ நான் அதை x plus x ன்னு வெச்சுக்கிறேன், is equal to சேம் டைரக்ஷன்ல தான் ஸ்பீட் வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ ஸ்பீட் வந்து 46 minus 36 into time வந்து 36. so x plus x 2x is equal to 10 into 5/18. ஏனா இது செகண்ட்ஸ் இருக்கு. சோ அப்ப இது மட்டும் எப்படி km/h ல இருக்க முடியும், மீட்டர் per second சேஞ்ச் பண்றதுக்காக into 5/18 into 36, ஓகேவா? சோ இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிடுங்க, அதுக்கு மட்டும் இது கேன்சல் பண்ணிடுங்க. 1 times 2 times இந்த 2 கேன்சல் ஆகும். x வந்து 50 மீட்டர். சோ அப்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் ட்ரெயின் இஸ் 50 மீட்டர். இன்னொரு தடவை சொல்றேன், 2 train of equal length, அதாவது ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் சேம், ரெண்டு ட்ரெயின் சேம் டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கு. ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 46 km/h, இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 36 km/h. ஃபாஸ்டர் ட்ரெயின் passes a slower train in 36 seconds. எப்போதுமே அதாவது டைம் டேக்கன் தான் 36 seconds, அதுதான் அப்படி இன்டெரக்டா கொடுத்திருக்காங்க. Find the length of each train. நமக்கு என்ன தெரியும், distance equal to speed into time. சேம் டைரக்ஷன் அந்த ஸ்பீட சப்ட்ராக்ட் பண்ணனும் நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ், ஓகேவா? இப்போ இந்த ட்ரெயின் இத கிராஸ் பண்ணனும் அப்படினா, சோ இது வந்து ஒரு ட்ரெயின், இது வந்து ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் இத கிராஸ் பண்ணனும்னா முதல்ல இந்த ட்ரெயின் இந்த இடத்தை கிராஸ் பண்ணனும், அதுக்கு அப்புறம் இந்த முழு ட்ரெயின் இந்த பக்கத்து போகணும், அப்பதான் கிராஸ் ஆனதா அர்த்தம். சோ அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணனுமா, ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸையும். சோ அதனால தான் x plus x is equal to speed 46 சேம் டைரக்ஷன்றதால சப்ட்ராக்ஷன் சைன் -36 into டைம் வந்து 36. இது km/h ல இருக்கு, இது செகண்ட்ஸ்ல இருக்கறனால மீட்டர் per secondக்காக 5/18 னால மல்டிப்ளை பண்ணிருக்கேன். and solve பண்ண அப்படினா x வந்து 50 மீட்டர். சோ இதுதான் என்னோட required answer. so length of each train is 50 meter அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர்.